சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் இயக்கப்படவுள்ள ஓட்டுநரில்லா மெட்ரோ ரயிலின் முதல் சோதனை ஓட்டத்தை மெட்ரோ நிர்வாகம் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினிஷ் சரவணன். வணக்கம் வினிஷ், இது தொடர்பான விவரங்கள் என்ன? சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் இயக்கப்பட இருக்கக்கூடிய ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் முதல் சோதனை ஓட்டத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெற்றிகரமாக நேற்று இரவு மேற்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாம் கட்ட திட்டத்தை பொறுத்தவரை பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி பணிமனையிலிருந்து முல்லைத்தோட்டம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சோதனை ஓட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று மாலை 5 மணிக்கு சோதனை ஓட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் தண்டவாள வழித்தடத்தில் மின் கேபிள்களில் தீப்பொறி ஏற்பட்டதால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் நேற்று 11:30 மணிக்கு பிறகாக இந்த சோதனை ஓட்டத்தை மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் நடத்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 6:30 மணி நேரத்துக்கு பிறகாக இந்த சோதனை ஓட்டத்தை ஒத்திவைத்து இந்த வெற்றிகரமாக ஓட்டுநர் இல்லா முதல் மெட்ரோ ரயில் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் இந்த சோதனை ஓட்டமாக நடைபெற்றிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இரண்டாம் கட்ட திட்டத்தில் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தடத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என டிசம்பர் மாதத்தில் தொடங்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இதற்கான ஏற்பாடுகளை விரைந்து முடிக்கவும் மீதம் இருக்கக்கூடிய பணிகளையும் குறித்த காலத்துக்குள் நிறைவேற்றவும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில்தான் நேற்று மாலை பூந்தமல்லி பணிமனையிலிருந்து முல்லைத்தோட்டம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற இருப்பதாக அறிவித்திருந்தார்கள். 5 மணிக்கு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பார்க்க விதமாக இந்த வழித்தடத்திற்கு கூடிய மின்தட கேபிள்கள்ல தீப்பொறி ஏற்பட்டு அறுந்து விழுந்தது. மேலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சோதனை ஓட்டம் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சோதனை ஓட்டம் நடைபெறுவதில் தாமதம் ஏற்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் 11:30 மணி அளவில் சோதனை ஓட்டம் நடைபெற்றிருக்கிறது. 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமார் 25 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சோதனை ஓட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். 3 பெட்டிகள் கொண்ட இந்த மெட்ரோ ரயில் அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்த சோதனை ஓட்டம் நடைபெற இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தினுடைய உயரதிகாரிகள் நேற்று நள்ளிரவு வரை அந்த பணிமனையில் இருந்து சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்த பின்னர் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வினிஷ் சரவணன்.